ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நக்ஸு சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரவா கேசரி. அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் இருந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணி, அப்புறம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், 5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் கீ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அது சூடாகட்டும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் அதில் போடுவோம். போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கிஸ்மிஸ் பழம் நல்லா பலூன் மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜில் 2யும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதிலே ஒரு ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். ரவையை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுக்கணும். நல்லா ஸ்மெல் வர்ற வரைக்கும் இருக்கணும். அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். இதுலேயே நம்ம கேசரி பவுடரையும் கொஞ்சோண்டு தண்ணியில் கலந்து அதில் ஊற்றிக்கிடுவோம். அப்போ தான் நல்லா கேசரி ஃபுல்லாக கலர் ஒட்டும். லாஸ்ட்டாக ஊற்றினா ஒட்டாமல் அங்கங்கே திட்டாக நிற்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட ஆரம்பிக்கணும். அடுப்பு ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. கலந்து விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, கட்டி பிடிக்காமையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி கிண்டி விடுங்க. கட்டி இருந்தால் அமுத்தி விட்டு கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் போடணும். சுகர் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. சுகர் மெல்ட் ஆகி தண்ணி போல் வரும். நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி தண்ணி போல் வந்ததும் நல்லா அதில் கட்டியாக இருக்கிறதையும் நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம். அப்போ தான் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான கேசரி தயார். இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.